அடுத்ததாக மாநாட்டு ஆய்வரங்க கட்டுரைகள் தொகுப்பு குறித்த ஒரு மீள்பார்வை. நேற்று முதல் நாள் நிகழ்ச்சியில் ஒரு பெரியவர், ஒரு பேராசிரியர் பேசினார். தமிழை பற்றி எனக்கு நிறைய தெரியும், சைவத்தை பற்றி நான் கரைத்து கொடுத்திருக்கிறேன் என்று எண்ணியவர்களை எல்லாம் ஒரு தூணியில் ஏற்றி கொண்டு நடுக்கடலுக்கு போய், அந்த கடல் சும்மா உப்பு கடல் அல்ல, தமிழ் கடல், பக்தி கடல், அங்கே கொண்டு போய் எல்லோரையும் அதிலே மூழ்க வைத்து நனைத்து திருப்பி கொண்டு வந்து கரையில் இறக்கி விட்டார். அவர் பேராசிரியர் மருதநாயகம், தமிழ் மொழியில் MA PhD, ஆங்கிலத்தில் MA PhD, ஆங்கில மொழியில் முதுமுனைவர் DLit, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழி பீடத்தின் தலைவராக பணியாற்றியவர், பேராசிரியர் மற்றும் ஆஃபீஸர் இன்சார்ஜ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செம்மொழி கிளாசிக்கல் தமிழ், டைரக்டர், பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர். பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் உங்களையும் அந்த தமிழ் கடலில், சைவக்கடலில் மூழ்க வைக்க வருகிறார். வாருங்கள் பேராசிரியர். பெரியோர்களே, அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, இந்த இரண்டாவது உலக திருமுறை மாநாட்டை நடத்துவதற்கு இரண்டு நோக்கங்கள் உண்டு, இரு பெரு நோக்கங்கள். ஒன்று, திருமுறைகளை பொதுமக்களுக்கு, குறிப்பாக நமது அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வது. அதனால்தான் இது இரண்டாவது உலக திருமுறை பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது நோக்கம் ஆய்வரங்கமாக செயல்படுவது, அதை ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறார்கள். முதல் நோக்கம் காரணமாகத்தான் நமது ஆதீன கர்த்தர்களும் கைதேர்ந்த இசைக்கலைஞர்களும் பெண்களும் திருமுறை பாடல்களை சொல்லி நம்மை அவற்றின்பால் ஈடுபாடு கொள்ள செய்யும் முயற்சியை மேற்கொண்டார்கள். நேற்றும் இன்று காலையிலும் அதில் பெரு வெற்றி பெற்றார்கள் என்றே சொல்ல வேண்டும். நமது இரண்டாவது நோக்கம் ஆய்வு கட்டுரைகளை பொறுத்து இருக்கிறது. திருமுறைகளை உலக அறிஞர் அரங்கத்திற்கு இந்த ஆய்வு கட்டுரைகள் மூலமாகவும் இவைகளின் விளைவாக தோன்றுகின்ற நூல்கள் மூலமாகவும் நாம் உலக அரங்கத்திற்கு திருமுறைகளை எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. They should be taken to the international intellectual forum என்பது நமது இரண்டாவது நோக்கம். இந்த திருமுறைகள் சாதாரண கவிஞர்களாலே எழுதப்பட்டவை அல்ல. அவற்றை எழுதியவர்கள் மிஸ்டிக்ஸ், செயின்ட் போயட்ஸ். அவர்கள் வெறும் ஞானிகள் மட்டுமல்ல, they were men of action, reformers, ரெவல்யூஷனரிஸ், வரலாறு படைத்தவர்கள். ஒவ்வொருவருமே யாமார்க்கும் குடியல்லோம் என்று முழங்கியவர்கள். அவர்கள் எழுதிய நூல்களோ உலக மனித இன மேம்பாட்டை கருத்தில் கொண்டு எழுதப்பட்டவை. ஒரு நாட்டினருக்கோ, ஒரு இனத்தினருக்கோ, ஒரு நிறத்தினருக்கோ, ஒரு சாதியினருக்கோ, ஒரு மொழியினருக்கோ, ஒரு சமயத்துக்காகவோ எழுதி வைக்கப்பட்டவை அல்ல. எக்காலத்திற்கும் தேவைப்படும் அரிய பெட்டகங்கள் என்று சொல்ல வேண்டும். They are books for all time, not books for the time being. தோன்றி கணத்திலே மறையக்கூடிய நூல்கள் அல்ல. அவை குறைந்தது 1500 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்பவை. இதனை மனத்தில் கொண்டு நமது ஆய்வாளர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன? Every generation should try to get the maximum benefit from its classics என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு தலைமுறையும் மனித இன மேம்பாடு கருதி அதனுடைய செவ்விலக்கியங்களில், இத்தகைய நூல்களில், திருமறைகளில், திருமுறைகளில் கவனத்தை செலுத்தி அவற்றிற்கு விளக்கம் தந்து, மறுவிளக்கம் தந்து, அந்த செய்தியை எல்லோருக்கும் எடுத்து செல்லும்படியான கட்டுரைகளை, நூல்களை எழுத வேண்டும். மேலை நாட்டார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய பைபிளுக்கும் அவர்களுடைய ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்ற கவிஞர்களுக்கும் என்ன செய்திருக்கிறார்கள்?
புதிய புதிய பதிப்புகள், புதிய புதிய மொழிபெயர்ப்புகள், புதிய புதிய விளக்கங்கள், புதிய புதிய ஆய்வுக் கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பைபிளுக்கு எவ்வளவு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அறிஞர்கள், பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் எல்லோரும். ஷேக்ஸ்பியருக்கு 4 உலக அளவிலான இதழ்கள், ஆய்வுதழ்கள் இருக்கின்றன. ஷேக்ஸ்பியர் குவார்ட்டர்லி, ஷேக்ஸ்பியர் நியூஸ் லெட்டர், ஷேக்ஸ்பியர் சர்வே என்றெல்லாம். ஷேக்ஸ்பியருக்கும் மில்டனுக்கும் மட்டுமல்ல, 3ஆந்தர 4ஆந்தர 5ஆந்தர எழுத்தாளர்களுக்கெல்லாம் இத்தகைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹெமிங்வே ஜேர்னல், ஜேனாஸ்டின் என்பவர் 6 நாவல்கள் தான் எழுதியிருக்கிறார். அவருக்கு என்று தனி ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கட்டுரைகள், மறுபதிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இதை மனத்தில் கொண்டு நம்முடைய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் திருமுறைகளை பற்றி எழுத வேண்டும். இப்பொழுது 12 திருமுறைகளை பற்றி நான் நினைத்தேன். 10 நிமிடங்களில் என்னால் முடிக்க முடியாது. 10 நிமிடம் ஆனவுடன் நான் கடைசி பகுதிக்கு சென்று விடுகிறேன். 12 திருமுறைகளை பற்றியும் பொதுத்தன்மைகளையும் சிறப்பையும் கூறும் கட்டுரைகள் இந்த தொகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு திருமுறையை பற்றி, ஒரு ஆசிரியரை பற்றி, ஒரு தலம் பற்றி, சைவ சமய கருத்துக்களை பற்றி எல்லாம் இந்த தொகுதியில் உள்ள கட்டுரைகள் கூறுகின்றன. எவ்வாறு திருமுறைகள் வாழ்வியல் அறங்கள், விழுமியங்கள் யாவை பொதிந்து அவற்றிலே திருமுறைகளிலே பொதிந்து கிடக்கும் இசைக்கலை பற்றிய செய்திகள், சிற்பக்கலை பற்றிய செய்திகள், நடனக்கலை பற்றிய செய்திகள், அறிவியல் சிந்தனைகள், மெய்யியல் கருத்துக்கள், திருக்கேதீஸ்வரம், ஜம்புவலாவில் காணப்படும் சிற்பங்களை பற்றிய அரிய செய்திகள் ஆகியவை தாங்கிய கட்டுரைகள் எல்லாம் இந்த தொகுதியிலே இருக்கின்றன. இது சிறப்பான தொகுதியாக வந்துள்ளது என்பதில் சற்றும் ஐயமில்லை. எனவே அவற்றை திரட்டி பதிப்பித்தவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு இறுதிக்கு வந்து விடுகிறேன். இந்த கட்டுரைகளை பற்றி தனித்தனியாக எடையிட்டு சொல்லுவதற்கு நேரமில்லை. திருமுறைகள் தந்துள்ள இலக்கிய வகைகள், யாப்புகள், பண்கள், கருக்கள், சூழல்கள், படிமங்கள், காட்சியுருக்கள் இவற்றையெல்லாம் அடையாளம் காணுகின்ற முயற்சியை நமது ஆய்வாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவை மழக்கை இலங்கு பொற்கிண்ணமாக ஆகிவிடக்கூடாது. மணிவாசகர் சொல்லுகிறார், இறைவனுடைய அருள் என்னிடம் எனக்கு கிடைத்திருக்கும் இறைவன் அருள் மழக்கை இலங்கு பொற்கிண்ணமாக வீணாகி கொண்டிருக்கிறது என்கிறார். சிறு குழந்தையின் கையிலே கிடைந்த தங்க கிண்ணமாக வீணடித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லுகின்றார். இந்த திருமுறைகள் யாவும் நமக்கு அவ்வாறு கிடைத்த இறைவன் அருளாலே கிடைத்த புதையல்கள். அவற்றை வீணடித்து விடக்கூடாது. அவை குரங்குகை பூமாலையாக ஆகிவிடக்கூடாது. நாய் உருட்டும் தெங்கம்பழமாக ஆகிவிடக்கூடாது. கோரிக்கையற்று கிடக்குதே வேரில் பழுத்த பலா என்று பாரதிதாசன் சொல்வார். அத்தகைய வேரில் பழுத்த பலாவை நாமும் பயன்படுத்தி கொண்டு பொதுமக்களுக்கும் உலகத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டிய கடமையை உணர்ந்து அறிஞர்கள் கட்டுரைகளும் நூல்களும் எழுத வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.